வணக்கம் மக்களே, இன்னைக்கான விளாக் வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம காலையிலே தோட்டத்துக்கு போயிட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கை செடி வாய்க்காலில் பூரா பார்த்தீங்கன்னா களையாக இருந்துச்சு. களை தான் வெட்ட வந்தோம். எல்லா வாய்க்காலையும் களையாக தான் இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வம்படி எடுத்துகிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ களையாக இருந்துச்சுன்னு. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாய்க்காலில் பாருங்கள். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பில்லுலாம் எல்லாமே எப்படி சுத்தமாக இருக்குன்னு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. நம்ம வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு குச்சி கடைக்கு தண்ணி எடுத்தோம்னான்னு வந்துட்டோம். நம்ம மாடுக்கு போட்டிருந்த சூப்பர் நெப்பியருக்கு தண்ணி பாய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க தண்ணி அந்த வாட்டில் பாஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம திருப்பி விட்டு சும்மா தான் உட்காந்தா இருந்தோம். நம்ம தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிக்கவே 11 மணி கிட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்காயிலேருந்து முருங்கைக்காய் ஒடிக்கலான்னு வந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒடிக்கிறதுனால காய் கொஞ்சமே கம்மியாக தான் இருந்துச்சு. பூராமே பிஞ்சாக தான் இருந்துச்சு. நம்ம காய் பார்த்து தான் ஒடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லா காயும் கொண்டு போய் நம்ம ஒரே இடத்துல வச்சுட்டா போதும், அவங்களே வந்து எல்லாத்தையும் முருங்கைக்காயை எடுத்துக்குவாங்க. முருங்கைக்காயை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கில் தான் எடுத்துக்குவாங்க. வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குக்கு 52 கிலோ வச்சுக்குவாங்க. 50 கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய்க்கு 2 கிலோ கழிச்சிருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்குக்கும் அந்த மட்டைக்கும். நம்ம முருங்கைக்காய் என்ன ரேட் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கான மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான் தருவாங்க. எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்து பாருங்கள் எவ்வளோ காய் கழிச்சு போட்டிருக்காங்கன்னு. இந்த காயெல்லாம் எதுக்கு கழிச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோணக்காயின்னு சொல்லி கழிச்சு போடுவாங்க. நுனியில் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் நேரம் இல்லாமல். நம்ம முருங்கைக்காய் எவ்வளோ ரேட் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.